ஓம் சாய்ராம். ஓடி ஓடி உழைத்தும் இன்னும் கஷ்டங்கள் தீரவில்லையே என்று கலங்கி போய் அமர்ந்திருக்கும் என் அன்பு சாய் குழந்தையே, உனக்கான பாபாவின் வாக்கு இது. குபேர யோகத்தோடு நாளை உன்னை தேடி வருவேன். உன் வாசல் கதவை திறந்து வை. ஆம் குழந்தையே, நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. இதுவரை நீ பட்ட துன்பங்களுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் பாபா உனக்கு கைமாறு செய்ய போகும் நாள் நெருங்கிவிட்டது. செல்வத்தின் அதிபதியான குபேரனின் யோகத்தோடு பாபா நாளை உன்னுடைய இல்லம் தேடி வரவிருக்கிறார். இதை பற்றி பாபா உன்னிடம் என்ன கூறுகிறார் என்பதை இந்த பதிவில் நீ முழுமையாக கேள். பாபாவின் இந்த அற்புத வார்த்தைகள் உனக்குள் புதிய நம்பிக்கையை விதைக்கும். அன்பு குழந்தையே, நீ கலங்காதே. நீ படும் கஷ்டங்களை நான் அறியாதவன் அல்ல. இரவில் நீ தூங்காமல் அடுத்த மாத வாடகைக்கு என்ன செய்வது, கடனை எப்படி அடைப்பது, பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு என்ன செய்வது என்று நினைத்து நினைத்து உருகும் உன் இதயத்தின் வழியை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பாபா, நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன், எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீ என்னிடம் கேட்கும் கேள்விகள் என் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஒன்றை நினைவில் கொள். தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் ஆபரணமாகும். அதே போல உன்னை பக்குவப்படுத்ததான் இந்த சோதனைகள். இப்போது உன்னுடைய சோதனை காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆம் குழந்தையே, நாளை உன்னுடைய விதியில் ஒரு பெரும் திருப்புமுனை ஏற்பட போகிறது. உன்னை வாட்டும் வறுமையும் பணப்பற்றாக்குறையும் பனி போல விலகப் போகிறது. நான் வெறும் கையோடு வரமாட்டேன். உனக்கு வற்றாத செல்வத்தை அள்ளித்தரும் குபேர யோகத்தோடு உன்னை தேடி வருகின்றேன். குபேர யோகம் என்பது திடீரென வரும் பணவரவு மட்டுமல்ல. அது நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் பற்றாக்குறை இல்லாத ஒரு நிறைவான நிலையை தருவது. வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய லாபங்கள் கதவை தட்டும். வேலையில்லாமல் தவிப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை கிடைக்கும். பல வருடங்களாக தீராமல் இருக்கும் கடன் சுமைகள் எதிர்பாராத வழிகளில் பணம் வந்து அடைப்படும். பாபா ஏன் குபேரயோகத்தோடு வருகிறார்? ஏனென்றால் தன் குழந்தை யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது என்பதில் பாபா உறுதியாக இருக்கிறார். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னால் உன்னை வாழ வைக்கப் போகிறார். நீ செய்த தான தர்மங்களும் உன்னுடைய பொறுமையும் பாபாவின் மேல் நீ வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான் இன்று உனக்கு இந்த குபேர யோகத்தை பெற்று தந்துள்ளது. குழந்தையே, நான் உன்னிடம் வாசல் கதவை திறந்து வை என்று கூறும்போது அது வெறும் மரத்தால் ஆன கதவை மட்டுமல்ல, உன்னுடைய மனதின் கதவுகளையும் தான். நம்பிக்கையற்ற எண்ணங்களை தூக்கி எறி. எனக்கு எப்படி பணம் வரும், என் கஷ்டம் எப்படி தீரும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து நீக்கு. நான் வருவேன் என்ற முழு நம்பிக்கையோடு உன் மனக்கதவை திறந்து வை. கோபத்தையும் பொறாமையையும் நீக்கு. எந்த வீட்டில் அமைதியும் அன்பும் இருக்கிறதோ அங்கேதான் லக்ஷ்மி தேவியும் குபேரனும் தங்குவார்கள். கோபத்தை விடுத்து அமைதியோடு நாளை என்னை வரவேற்க காத்திரு. நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது அதிகாலையில் உன் இல்லத்தை தூய்மைப்படுத்தி வாசலில் கோலமிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வை. உனக்கு நான் தரும் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள உன் இல்லத்தையும் உன் உள்ளத்தையும் தயாராக வை. நான் எந்த ரூபத்திலும் வரலாம். ஒரு ஏழையின் வடிவத்திலோ, ஒரு பறவையின் வடிவத்திலோ, அல்லது ஒரு நல்ல செய்தியாகவோ உன்னை தேடி வருவேன். வரும் வாய்ப்பை அடையாளம் கண்டு அதை அன்போடு ஏற்றுக்கொள். பாபா நமக்கு வாக்கு கொடுத்து விட்டால் அது ஒருபோதும் பொய்க்காது. என் வார்த்தைகள் அழியலாம், ஆனால் என் வாக்குறுதிகள் ஒருபோதும் அழியாது என்பது பாபாவின் மகா வாக்கியம். நாளை பாபா உங்கள் இல்லத்திற்கு வரும்போது நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன தெரியுமா? பாபாவின் திருவுருவ படத்திற்கு முன்னால் மனமுருகி, பாபா, நீங்கள் சொன்னபடியே என் மனக்கதவை திறந்து வைத்திருக்கிறேன். என் வறுமையை நீக்கி எனக்கு நல்வாழ்வு தாருங்கள் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களால் முடிந்தால் நாளை ஒரு பசியுள்ள ஜீவனுக்கோ அல்லது ஏழைக்கோ ஒருவேளை உணவு வழங்குங்கள். நீங்கள் கொடுக்கும் அந்த உணவை
பாபாவே நேரில் வந்து உண்பதாக அர்த்தம். பண கஷ்டங்கள் தீரப்போகிறது என்ற மகிழ்ச்சியில் பாபாவை மறந்து விடாதீர்கள். செல்வம் வரும்போது இன்னும் அதிக பணிவும் நன்றியுணர்வும் நம்மிடம் இருக்க வேண்டும். உன்னிடம் இருப்பதை நான் கொடுத்ததாக நினைத்து நீ சந்தோஷமாக இரு. நம்மிடம் இன்று என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாமே பாபா நமக்கு கொடுத்தது. பாபாவின் அன்பு பரிசு. நமக்கு இருக்கின்ற இந்த நல்ல உடல் நலம், நம்மை சுற்றி இருக்கின்ற அன்பான குடும்பம், இன்று நாம் சாப்பிட்ட உணவு, தங்குவதற்கு இருக்கின்ற ஒரு சின்ன கூரை, இது எதுவுமே தற்செயலாக நமக்கு கிடைத்தது அல்ல. நாம் பல நேரங்களில் இல்லாத ஒன்றையே நினைத்து ஏங்கி பாபா நமக்கு கொடுத்திருக்கின்ற இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை மறந்து விடுகிறோம். பாபா எனக்கு இதையெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் நாம் நன்றியோடு இருக்கும்போது நம் மனதில் இருக்கும் பேராசை மறைந்து ஒரு திருப்தியும் அளவற்ற சந்தோஷமும் பிறக்கும். உங்களிடம் இப்போது என்ன இருக்கிறதோ அதை பாபாவின் பிரசாதமாக நினைத்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லாததை நான் கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு. சில பேருக்கு கேட்க தோன்றலாம், பாபா, எனக்கு தகுதியான வேலை கிடைக்கவில்லையே, என் குழந்தைக்கு நல்லது நடக்கவில்லையே, கடன் தொல்லை தீரவில்லையே என்று. பாபா உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கையும் பொறுமையும். உங்களுக்கு எது எப்போது எப்படி தேவை என்று உங்கள் சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும். ஒருவேளை ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போது கிடைக்கவில்லை என்றால் அதற்கான சரியான நேரம் இன்னும் வரவில்லை என்று அர்த்தம். ஆனால் அதைவிட பல மடங்கு சிறந்த ஒன்றை உங்களுக்காக பாபா தரப்போகிறார் என்றும் அர்த்தம். என் பாபா எனக்கு கண்டிப்பாக தருவார் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற அற்புதங்களை நீங்களே பார்ப்பீர்கள். அவர் கைகளை நம்பி பிடித்தவர்களை பாபா ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. மொத்தத்தில் அமைதியாகவும் நிறைவாகவும் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மன அமைதிதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து. கோடி கோடியாய் பணம் இருந்தாலும் மனதில் நிம்மதியில்லை என்றால் அந்த வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை. கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாதீர்கள். எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதீர்கள். நடந்தவையெல்லாம் பாபாவின் சித்தம். நடக்கப் போவது எல்லாம் பாபாவின் ஆசி என்று உங்கள் பாரத்தை பாபாவின் பாதத்தில் இறக்கி வையுங்கள். எப்போது நீங்கள் உங்கள் கவலைகளை பாபாவிடம் ஒப்படைக்கிறீர்களோ அப்போதே உங்கள் மனது ஒரு பறவை போல லேசாகிவிடும். மனதில் ஒரு பேரமைதி குடியேறும். வாழ்க்கை முழுமையாக நிறைவேறும். என் குழந்தையே, இனி உன் கண்கள் குளமாக தேவையில்லை. உன் சாய் உன்னோடு இருக்கிறேன். நாளை முதல் உன் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். கவலைகளை மறந்து நிம்மதியாக உறங்கு. இன்று நாளை விடியல் உனக்கானது. உன்னை ஆசிர்வதிக்கிறேன். பாபாவின் இந்த அற்புத வாக்கை நம்பும் அனைத்து சாய் குழந்தைகளுக்கும் நாளை முதல் குபேர யோகம் உண்டாகட்டும். பாபாவின் அருள் உங்களுக்கு கிடைத்திருந்தால் ஓம் சாய்ராம் என்று எழுதி உங்கள் நன்றியை தெரிவியுங்கள்.